அதான் இந்துக்களுக்கு எதிராக எப்படி சார் போலும் நீங்க மரிச்சா அடிப்ப ரோட்டை மரிச்சா அடிப்பீங்க இன்ஸ்பெக்டர் எப்படி யார் அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன அவரை வர சொல்லுங்க சார் மன்னிப்பு கேட்கட்டும் அவர் இல்ல சார் பாலமுருகன் யாரு சார் அடிச்சீங்க அடிச்ச மாதிரி ரோட் மரிச்சா அடிப்பீங்களா இருங்க நாளைக்கு நான் போனது பேர் அவர் என்னைக்கு சார் நீங்க நியாயத்தோடு நடந்திருக்கீங்க? நான் 35 வருஷமா அரசியல் இருந்திருக்கேன். போலீஸ் எப்பவுமே ஹிந்து விரோதமா செயல்படுங்க. உங்களுக்கு ஏப்ப சாப்பிடுங்க. ஏன்னா அவங்க ரோட்டுக்கு வந்துருவாங்க, நம்ம ரோட்டுக்கு வரோம், நாங்க ரோட்டுக்கு வரோம். ஏன்னா நீங்க அவங்க வந்து எண்ணிக்கை காட்டுறாங்க சார். நீங்க கோயம்புத்தூர் கேஸ்ல பாட்சா நீதிபதியை மிரட்டினாலாம் மிரட்டலையா? அந்த பாட்சாவுக்கு நீங்க நான் போறதுக்கு இப்ப இவ்வளவு தூரம் பெரிய ராணுவ நடவடிக்கை மாதிரி அந்த கோவை பாட்சாவோட பணம் போகும்போது நீங்களாம் கையை கட்டி தான் நீங்க எங்க போனீங்க? தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணீங்க? வங்கதேசத்துல கொல்லப்படுற ஹிந்துக்காக இங்க போராட்டம் நடத்தினா அதே கோயம்புத்தூர்ல என்ன கைது பண்ணீங்க? அப்ப போலீஸ் வந்து கொஞ்சம் கூட ஷேம்லெஸ்லி ஹேவ் பீன் ஆன்டி ஹிந்து. ஏன்னா தமிழ்நாடு நான் அதே கோயம்புத்தூர்ல சொல்றேன், அந்த கோயம்புத்தூர்ல வங்கதேச இந்துக்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிம்பத்தட்டிக்கா தர்ணா, அதுக்கு என்ன கைது பண்ணீங்க? நான் போயிருந்தேன். ஆனா அந்த கொலகாரம் பாட்சா அவன் போன ஊர்வலத்துக்கு நீங்க எல்லாரும் கையை கட்டிட்டு 2000 போலீஸ் நிக்கிறீங்க. ஏன் என்ன ஒரு 2 மாசத்துக்குள்ள நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல ஹேவ் பீன் அரெஸ்டட். ஆனா பாட்சாவுக்கு சல்யூட் போட்டு 2000 போலீஸ் நிக்கிறீங்க. அப்ப தமிழ்நாடு போலீஸா ஆன்டி ஹிந்துவா இல்லையா? இப்ப இந்த ஊர்ல இருந்து நேத்திக்கு அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க, பெண்கள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அது எப்படி அடிப்பீங்க? நீங்க இந்துக்கள் அடிப்பீங்களா? உங்க கண்ணெதிர சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்களும் வாங்க நான் என்ன சொல்றேன், நீங்க வாங்க மீடியா கூட்டி ஜிஹெச் போவோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க உங்க கண்ணெதிர சொல்றாரு, நீங்க தான் ரோடு மறிச்சா அடிப்பேன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்க கண்ணெதிர சொல்றாரு. நான் கேட்கிறேன், அவங்களோட சம்பரம் போகணும் ஹிந்துக்களுக்கு போகாது கயிறு கட்டி ஆஸ்பத்திரியில இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஹோல் மீடியாவோட நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் சார். நீங்க போய் சொல்றீங்களா அவங்க போய் சொல்றாங்களா பாத்துருவோம். இங்க பாருங்க, அடிச்ச ஆஸ்பத்திரியில இருக்காங்களா இல்லையா? டெல் மீ தட், அட்மிட் தி ஃபேக்ட். காலையில அவங்க கயிறு போட்டு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்ன போலீஸ்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம் இருக்கான சட்டத்துல பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்ப அதோட தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹிந்துங்கிறனால கட்டினீங்க. எடுக்கலன்னா 133ல அவனை ரிமாண்ட் பண்ணிருன்னு சொல்லி பேசி சத்தம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தேன். வர பேசுவோம், நீங்க முதல்ல ரிமூவ் பண்ணுங்க எடுக்க வச்சு ஒண்ணு வேணாம் சார். இல்ல, இட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப நீங்களும் வாங்க, நானும் வரேன், ஆஸ்பத்திரிக்கு போவோம். காயப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையா? ஹிந்துக்கள் தரப்புல பொய் சொல்றாங்களா, அபிஷியல் தரப்புல பொய் சொல்றீங்களா பாத்துருவோமே. இட் இஸ் வெரி சிம்பிள். நேர போவோம். போலீஸ் நீங்க தடியால் அடிச்சு ஹிந்துக்களை ரத்த காயம் பண்ணி இருக்கீங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க இல்லன்னா ஆஸ்பத்திரி போவோம். வாங்க வாங்க ஆஸ்பத்திரி போவோம். வாங்க சார், வாங்க ஆஸ்பத்திரி போவோம் சார். ஒரு செகண்ட் சமாதானம். ஏன்னா ஆஸ்பத்திரி போறது சட்டவிரோதம் இல்லையில, அதெல்லாம் பேஷண்ட்ஸை பார்க்க போறது சட்டவிரோதம் இல்லையில. உங்க குச்சி ஒண்ணும் மேல போகாது. You have always been acting against Hindus. ஹிந்துக்களுக்கும் ஓட்டு இருக்கு, அதான் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு புரிய வைப்போம். இந்துக்களுக்கு ஓட்டு இருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க, மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் தான் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்துக்கள் அனாதைன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கா யாருமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சக்கரபாணி நீங்க எல்லாரும் அவங்களுக்கு வந்து சபார்டினேட்டா இருக்காங்க. பெரியசாமிக்கு எதிராக நான் சொல்றேன், இல்ல ஹிந்துக்களுக்கு எதிராக நேற்று குச்சி வாங்கி அடிபட்டு காயப்பட்டிருக்கீங்கல்ல, பட்டிருக்கீங்கல்ல, பெரியசாமிக்கு எதிராக ஓங்குங்க பாப்போம்.
சக்கரபாணிக்கு எதிராக ஓங்குங்க பாப்போம். சல்யூட் போடுவீங்க. அவங்க எல்லாருக்கு மேல கேஸ் இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு. ஆனா அந்த ஊழல் வழக்கு சுவமோட்டோ ஹைகோர்ட் எடுத்து விசாரணை பண்ற அந்த பெரியசாமிக்கு நீங்களா சல்யூட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அது ஷேம்லெஸ் ஆக்டா இல்லையா? சொல்லுங்க சார், நான் நியாயத்தை கேட்கிறேன். நீங்க நேற்று அடிச்சதுனால கேட்கிறேன். இப்ப என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல் போவோம். ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு பேஷண்ட்டை பார்க்க கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன அதனால ஆஸ்பத்திரி போவோம். ஏன்னா எப்பொழுதுமே போலீஸ் தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறார் மிஸ்டர் ஸ்டாலின்? இந்துக்களுக்கு ஓட்டு இல்லை, நாதி இல்லைன்னு நினைக்கிறார். அப்படிதான் பெரியசாமி நினைக்கிறார், அப்படிதான் சக்கரபாணி நினைக்கிறார். இந்துக்களுக்கு ஓட்டு இருக்கு, ஒண்ணும் இல்லை. இந்த 220 ஏக்கர் கோவில் இத 220 ஏக்கர் அபகரிக்க வந்தார் சக்கரபாணி. நான் போனாக்க மாடு மிரண்டது அப்படின்னு என் மேல கேஸ் அடிச்சிருக்கீங்க. ஏன் போய் போலீஸ் இஸ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் ஆக்டிங் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ்ங்கிறேன். It is highly reprehensible. Tamil Nadu government is anti-Hindu, police is anti-Hindu. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க பண்ணா நான் போக வேண்டி வருது. உடனே வந்து அதுக்குள்ள நீங்க அப்படியே இந்த ராணுவ நடவடிக்கையா அங்க போலீஸ் எல்லாம் பேரிகேடு போட்டு இந்துக்களை டார்ச்சர் பண்ணுவீங்களா? எதுக்கு? ஒய் யூ ஆர் ஆக்டிங் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் ஆல்வேஸ். தமிழ்நாடு போலீஸ்ல ஒரு நல்ல ஆபீசர் இல்ல சார், பூரா ஆன்டி ஹிந்துவா இருக்கீங்க. ஹிந்துக்களுக்கு எதிராக ஆக்ட் பண்றீங்க. நான் கேட்கிறேன், ஒரு கிறிஸ்டியன் முஸ்லீம் போலீஸ் அதிகாரி அவங்களுக்கு எதிராக ஆக்ட் பண்றதை காட்ட முடியுமா உங்களால? தென் ஒய் யூ பீப்புள் ஆர் ஆக்டிங் அகைன்ஸ்ட் ஹிந்து? நீங்க அதை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கிறிஸ்டியன்ஸுக்கு டிஸ்மிஸ் ஆகிருக்கு சார். மெஜாரிட்டிக்கு ஓட்டு இருக்கு சார், மைனாரிட்டிக்கு தான் இருக்குன்னு அது வேணா லெட் கவர்மெண்ட் பி ஃபுலிஷ் கவர்மெண்ட். மைனாரிட்டிஸ்க்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குன்னு. ஹிந்துஸ் டூ ஹேவ் காட் ஓட்ஸ். எல்லாருக்கும் ஓட்டு. ஆமா, ஆனா நீங்க இந்துக்களுக்கு விரோதமா இருக்கீங்க. ஹோல் கவர்மெண்ட் மிஷனரி, ரெவென்யூ, போலீஸ் ஆல் ஆர் ஆக்டிங் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் ஒன்லி. நீங்க நேத்து போலீஸ் அடிச்சு காயப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்காங்களா இல்லையா? நம்ம இப்ப நேரம் ஹாஸ்பிட்டல் போவோங்க, நேரம் ஆஸ்பத்திரி போவோம், அவங்கள பாப்போம், அடிப்பட்டவங்கள பாப்போம். பெட்டிஷன் அப்ப அடிபட்டது வலி காயம் எல்லாம் ஆறிப்படுமா? நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த நேரத்துல நம்மளுடைய நீங்க ஹிந்துனா உடனே கோலம் வாங்கிடுறீங்க. அடிங்க பாப்போம். கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் அடிங்க சார். போலீஸுக்கு தைரியம் இருந்தா பண்ணுங்க சார். இங்க இன்னைக்கு ஹிந்துஸ் இன்னைக்கு இவ்வளவு டார்ச்சர் நாள் பூரா உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க யாராவது ஒருத்தர் சிம்பத்தட்டிக்கா இருக்கீங்களா? கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, கிறிஸ்டியன்ஸோட பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிருக்கு. இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜ் கன்சிடர் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டீங்களா? கூப்பிட்டு பேசணும் சார். ரெண்டு இந்து தரப்பு சார். நான் என்ன சொல்றேன், இப்ப எத்தனை இந்துக்களை அடிச்சிருக்கீங்களோ அத்தனை கிறிஸ்டியன் அடிங்க சார். அடிங்க பாப்போம், உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு நான் பாக்குறேன். அவங்க வரலனாலும் இவங்க அவங்கள போய் கெஞ்சுவாங்க சர்ச்சில் போய். ஆமா, எத்தனை ஆபீசர் நான் 1991 இருந்து நான் பாலிடிக்ஸ். ஐ ஹவ் பீன் an office bearer 36 வருஷம். 36 வருஷமா நான் பாக்குறேன். ரெவென்யூவோ போலீஸோ நிர்வாகமே தமிழ்நாட்டில் ஆன்டி ஹிந்துவா இருக்கீங்க. நீங்க அடிச்சிருக்கீங்க நேத்து. ஏன் சார் அடிக்கிறீங்க? போலீஸ் ஏன் அடிக்குது? அடிப்பீங்க. கிறிஸ்டியன் அடிப்பீங்களா? மச்சான்னா ஒவ்வொரு தரமும் இப்படிதான் பண்றீங்க. ராஜா நியாயத்தை கேட்டா உடனே ராஜாவுக்கு எதிராக ஆக்ட் பண்றது நீங்க. நான் இப்ப அங்க போவோம், மக்களை பார்ப்போம், இந்துக்களை. ஏன்னா நீங்க இந்துக்களை அனாதையா? நீங்க பார்க்க மாட்டீங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க அடிப்பாங்க, மேற்கொண்டு ரத்த காயமாயி ஆஸ்பத்திரியில இருப்பாங்க பெண்களை அடிச்சிருக்கீங்க. அது ஏன் பண்ணீங்க? எப்ப பாரு தடி எடுத்து போங்கிறதா? ஹிந்துக்கள்கிட்டையும் ஓட்டு இருக்கு சார். உங்களால இந்த டிஎம்கே கவர்மெண்ட் தோத்து போகும் சார், நிர்வாகிகள் உங்களால. ஏன்னா நீங்க எல்லாரும் இந்துக்களை டார்ச்சர் பண்றீங்க, கொடுமைப்படுத்துறீங்க இந்துக்களை. தமிழ்நாட்டில் இந்துக்களால வாழ முடியல. அப்ப நான் அங்க வரேன். ஏன்னா நீங்க அடிச்சீங்கிறத ஏன்னா இந்துக்களுக்கு எதிராக எப்படி சார் போலவங்க?
மறிச்சா அடிப்ப ரோட்டை மறிச்சா அடித்தேங்க இன்ஸ்பெக்டர். எப்படி யார் அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? பாலமுருகன். அவரை வர சொல்லுங்க சார், மன்னிப்பு கேட்கணும் அவர். இல்ல சார், பாலமுருகன் யாரு? சார் அடிச்சீங்க, அடிச்ச மாதிரி ரோடு மறிச்சா அடிப்பீங்களா? இருங்க அங்க சூழ்நிலை உங்க கண்ணால சொல்றாங்க. நாளைக்கு நான் போனது போற அவர் அடிப்பீங்க. என்னைக்கு சார் நீங்க நியாயத்தோட நடந்திருக்கீங்க? நான் 35 வருஷமா அரசியல் இருந்திருக்கேன். போலீஸ் எப்பவுமே ஹிந்து விரோதமா செயல்படுங்க. உங்களுக்கு ஏப்ப சாப்பிடையா இருக்கு. ஏன்னா அவங்க ரோட்டுக்கு வந்துருவாங்க, நம்ம ரோட்டுக்கு வரோம், நாங்க ரோட்டுக்கு வரோம். ஏன்னா நீங்க அவங்க எண்ணிக்கை காட்டுறாங்க சார். நீங்க கோயம்புத்தூர் கேஸ்ல பாட்சா நீதிபதியை மிரட்டினாலாம் மிரட்டலையா? அந்த பாட்சாவுக்கு நீங்க நான் போறதுக்கு இப்ப இவ்வளவு தூரம் பெரிய ராணுவ நடவடிக்கை மாதிரி அந்த கோவை பாட்சாவோட பணம் போகும்போது நீங்க எல்லாம் கையை கட்டி தானே நீங்க எங்க போனீங்க? தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணீங்க? வங்கதேசத்துல கொல்லப்படுற ஹிந்துக்காக இங்க போராட்டம் நடத்தினா அதே கோயம்புத்தூர்ல என்ன கைது பண்ணீங்க. அப்ப போலீஸ் வந்து கொஞ்சம் கூட ஷேம்லெஸ்லி ஹேவ் பீன் ஆன்டி ஹிந்து. ஏன்னா தமிழ்நாடு, நான் அதே கோயம்புத்தூர்ல சொல்றேன், அந்த கோயம்புத்தூர்ல வங்கதேச இந்துக்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிம்பத்தட்டிக்கா தர்ணா, அதுக்கு என்ன கைது பண்ணீங்க? நான் போயிருந்தேன். ஆனா அந்த கொலகாரம் பாட்சா அவன் போன ஊர்வலத்துக்கு நீங்க எல்லாரும் கையை கட்டிட்டு 2000 போலீஸ் நிக்கிறீங்க. ஏன்? என்ன ஒரு 2 மாசத்துக்குள்ள நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல ஹேவ் பீன் அரெஸ்டட். ஆனா பாட்சாவுக்கு சல்யூட் போட்டு 2000 போலீஸ் நிக்கிறீங்க. அப்ப தமிழ்நாடு போலீஸ் ஆன்டி ஹிந்துவா இல்லையா? இப்ப இந்த ஊர்ல இருந்து நேத்திக்கு அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க, பெண்கள் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. அது எப்படி அடிப்பீங்க நீங்க? இந்துக்கள் அடிப்பீங்களா? இந்த உங்க கண்ணெதிர சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்களும் வாங்க நான் என்ன சொன்னேன், நீங்க வாங்க மீடியா கூட்டி ஜிஹெச் போம், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க உங்க கண்ணெதிர சொல்றாரு, நீங்க தான் ரோடு மறிச்சா அடிப்பேன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்க கண்ணெதிர சொல்றாரு. காலையில சரி நான் கேட்கிறேன், அவங்களோட சம்பளம் போகணும் ஹிந்துக்களுக்கு போகாது கயிறு கட்டி ஆஸ்பத்திரியில இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஹோல் மீடியாவோட நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் சார். நீங்க போய் சொல்றீங்களா அவங்க போய் சொல்றாங்களா பாத்துருவோம். அன்னைக்கு நைட்டு இங்க பாருங்க, அடிச்ச ஆஸ்பத்திரியில இருக்காங்களா இல்லையா? டெல் மீ தட். அட்மிட் தி ஃபேக்ட். காலையில அவங்க கயிறு போட்டு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்ன போலீஸ்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம் இருக்கான சட்டத்துல பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். காலைல முதற்கொண்டு கயிறு போட்டு இதற்கு அடுத்தபடியாக இப்ப அதோட ஸ்பாட் அணியினருக்கும் ஜேஎஃப்சி அணியினருக்கும் நடைபெறும் இரு அணி வீரர்களும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கயிறு கட்டியிருந்தது, நேற்று கட்டியிருந்தாங்க. ஹிந்துங்கிறதுனால கட்டினீங்க. போயிட்டோம். இத கையில எடுக்கலன்னா 133ல அவனை ரிமாண்ட் பண்ணிருன்னு சொல்லி பேசி சத்தம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தேன். வர பேசுவோம், நீங்க முதல்ல ரிமூவ் பண்ணுங்க எடுக்க வச்சு ஒண்ணு இல்ல. இட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப நீங்களும் வாங்க, நானும் வரேன், ஆஸ்பத்திரிக்கு போவோம். காயப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையா? ஹிந்துக்கள் தரப்புல பொய் சொல்றாங்களா, அபிஷியல் தரப்புல பொய் சொல்றீங்களா பாத்துருவோமே. இட் இஸ் வெரி சிம்பிள். நேர போவோம். போலீஸ் நீங்க தடியால் அடிச்சு ஹிந்துக்களை ரத்த காயம் பண்ணி இருக்கீங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க இல்லன்னா ஆஸ்பத்திரி போவோம். வாங்க வாங்க ஆஸ்பத்திரி போவோம். வாங்க சார், ஆஸ்பத்திரி போவோம் சார். ஒரு செகண்ட் சமாதானம். ஏன்னா ஆஸ்பத்திரி போறது சட்டவிரோதம் இல்லையில, அதெல்லாம் பேஷண்ட்ஸை பார்க்க போறது சட்டவிரோதம் இல்லையில. உங்க குச்சி ஒண்ணு மேல உபாது. You have always been acting against Hindus. ஹிந்துக்களுக்கும் ஓட்டு இருக்கு. அதான் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு புரிய வைப்போம். ஹிந்துக்களுக்கு ஓட்டு இருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க, மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் தான் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹிந்துக்கள் அனாதைன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கா யாருமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சக்கரபாணியா இருந்தா நீங்க எல்லாரும் அவங்களுக்கு சபார்டினேட்டா இருக்காங்க. பெரியசாமிக்கு எதிராக நான் சொல்றேன், இல்ல ஹிந்துக்களுக்கு எதிராக நேற்று குச்சி ஓகே அடிபட்டு காயப்பட்டிருக்கீங்கல்ல, பட்டிருக்கீங்கல்ல. பெரியசாமிக்கு எதிராக ஓங்குங்க பார்ப்போம், சக்கரபாணிக்கு எதிராக ஓங்குங்க பார்ப்போம்.
சல்யூட் போடுவீங்க. அவங்க எல்லாருக்கு மேல கேஸ் இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு. ஆனா அந்த ஊழல் வழக்கு சுவமோட்டோ ஹைகோர்ட் எடுத்து விசாரணை பண்ற அந்த பெரியசாமிக்கு நீங்களா சல்யூட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அது ஷேம்லெஸ் ஆக்டா இல்லையா? சொல்லுங்க சார், நான் நியாயத்தை கேட்கிறேன். நீங்க நேற்று அடிச்சதுனால கேட்கிறேன். இப்ப என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல் போவோம். ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு பேஷண்ட்டை பார்க்க கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஏன்னா எப்பொழுதுமே போலீஸ் தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறார் மிஸ்டர் ஸ்டாலின்? இந்துக்களுக்கு ஓட்டு இல்லை, நாதி இல்லைன்னு நினைக்கிறார். அப்படிதான் பெரியசாமி நினைக்கிறார், அப்படிதான் சக்கரபாணி நினைக்கிறார். இந்துக்களுக்கு ஓட்டு இருக்கு, ஒண்ணு இல்லை. இந்த 220 ஏக்கர் கோவில் இத 220 ஏக்கர் அபகரிக்க வந்தார் சக்கரபாணி. நான் போனாக்கா மாடு மிரண்டது அப்படின்னு என் மேல கேஸ். நான் இது களிமந்தி எங்க இதுக்கு போனா கோசாலைக்கு நான் போனேன்னா மாடு மிரண்டு விட்டான். நான் 100 மாடு வளர்க்குறேன். அந்த மாதிரி தான் பண்றீங்க. You have always been acting against Hindus, anti-Hindu. அவங்க கிரௌடு வந்தாங்கன்னா நீங்க கையை கட்டி இருப்பீங்க. இந்துக்களுக்கு கிரௌடு வரலன்னு இருப்பீங்க. இப்ப கிரௌடு காட்டுவோம். எனக்கு அது தெரியாது. அங்க அங்க பிரச்சனை பத்தி இல்ல சார். கோர்ட் தீர்ப்பை நீங்க நிறைவேற்றணுமா வேண்டாமா? கோர்ட்டு தீர்ப்பை நம்ம நிறைவேற்றணும். சரி, கோர்ட்டு தீர்ப்பு இந்துக்களுக்கு ஃபேவரபிளா இது போடணும்னு கொடுத்துருக்கா இல்லையா? அவங்க பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிருக்கா இல்லையா? நான் இப்ப பார்த்தேன். ஐயோ, இந்த ஹிந்து எப்பவுமே சொல்றேனே, இவன் வந்து கொஞ்சம் கூட தன் உரிமையை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவன் கடைசியா ஒண்ணுதான் கேட்கறான். சுடுகாட்டுக்கு பாதையை கொடு. அதை கூட நீங்க கொடுக்க மாட்டீங்க. அவன் வேற ஒண்ணு, நான் வாழறதுக்கு உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேங்கிறான் இந்து. அவன் அதிகபட்சம் உங்கள்கிட்ட என்ன கேட்கறான்? எனக்கு சுடுகாட்டுக்கு பணம் போதைக்க பாதையை கொடு. நீங்க அதையும் கொடுக்க மாட்டீங்க. ஏன் இப்ப நான் ராஜாங்க போறதுனால என்ன கஷ்டம் சொல்லுங்க? ஒரு பாதிரியார் வர்றார் போறார், தடுப்பீங்களா? தடுத்து இருக்கீங்களா இதுவரை? நான் சொல்றேன், கோர்ட்டுல பாஷா நீதிபதிய மிரட்டுறான். உன் குடும்ப குழந்தையோட இருக்கணுமா வேண்டாமான்னு. நான் இன்னும் நிறைய பேச முடியுங்க. சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன். வந்து தர்மபுரி பஸ் எரிப்பு கேஸில் தூக்கு தண்டனை கிடைச்சு. ஆனால் நான் ஐ வாஸ் தேர் வென் அட்வான்டேஜ் கேம் 98 February 14. 60 பேர் கொண்டு இருக்காங்க. தூக்கு தண்டனையே இல்லையே. என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. நான் கேட்கறது, நான் இது சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன். ஏன்னா நடக்கிறது பூரா இந்துக்களுக்கு எதிராக அராஜகம், அயோக்கியத்தனம் இந்துக்களுக்கு எதிராக. ஏன் நீங்க இந்துக்களுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்க இப்ப ரோடு தானே கேட்கறாங்க. அதானே அதுக்கு ஏற்பாடு பண்ணி சரி நாம சரி நீங்க ரோடு போட்டு கொடுப்பீங்க எசமானங்க சொல்லிட்டாங்கன்னு நான் போய் சொல்றதில்ல. என்ன தப்பு சொல்றீங்க? என்ன எசமானர்கள் 2 பேரும் வந்திருந்தாங்க, ஒத்துக்கிட்டாங்க, சொல்லிட்டோம். அவரு சொல்லிட்டு நீங்க அடிச்சிருக்கீங்க. இதுக்கு நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு என்ன தேதி? 30. நான் 6ஆம் தேதி வரேன். அதுக்குள்ள நீங்க ரோடு போயிட்டீங்கன்னா நானே சாலை. ஏன்னா இந்துக்களோட கோரிக்கையை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அதான் பிரச்சனை. அந்த 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துரும். ஏன் சார் பிரச்சனை? நான் என்ன சொல்றேன், கிறிஸ்டியன்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். இப்ப என்ன தடுக்கிறீங்களா? கிறிஸ்தவர்கள் தடுங்க வைப்போம். ஒரு ஆள் நான் பேசல. பீஸ் கமிட்டி கூட்டி உட்கார்ந்து வைக்கலாம். ஒரு மக்கள் பேசுறாங்க. பீஸ் கமிட்டி உட்கார்ந்து பேசிட்டாங்க. என்ன வரைக்கும் கூட்டி அவங்க பேச முடியல. அதெல்லாம் பேசி நடந்தப்ப வரல. எங்களை தான் இந்துக்களையே மிரட்டுறீங்க. அதான் எல்லாருமே வந்தாங்களா? அவங்க வரலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதுக்கு தானே சொல்றாங்க?